Hi friends, welcome to Madhu Tips. Scrapbook அதுக்கப்புறமா greetingல வைக்கிற சில இம்ப்ரெசிவான கிராஃப்ட் ஐடியாஸ் பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் பாக்கெட் கார்டு வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து 4 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன், ரெண்டு கலரில் 8x14 வந்து நாலுத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் 8 அந்த சைஸில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 சென்டிமீட்டருக்கு வந்து ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எண்டுலேருந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா 2 சென்டிமீட்டருக்கு அந்த லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா அதில் வந்து 2 சென்டிமீட்டராக 2, 4, 6 வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லைன் போட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து 4 பாக்ஸஸ் வரும். ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 இதுக்குமே வந்து போட்டு வச்சிருக்கேன், 4 பாக்ஸஸ் மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸில் 1, அடுத்த பேப்பரில் அடுத்த செக் பாக்ஸில் 2, 3, 4ன்னு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நம்பர்ஸ் போட்டது தவிர மற்ற செக் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடலாம், அது நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட், ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூக்குள்ளேயும் ஒரு ஒயிட் கலரில் அதை விட குட்டியாக வந்து சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாக்கெட் பண்ணுறதுக்கு 2 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா 10.5 சென்டிமீட்டர் இன்டூ 13 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு குட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா அதை வந்து 8.5 சென்டிமீட்டர் இன்டூ 12 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா 1 சென்டிமீட்டரில் வந்து 3 சைடு, 4 சைடு இல்லை 3 சைடு வந்து 1 சென்டிமீட்டருக்கு லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கேன், 3 சைடு போட்டிருக்கேன் கரெக்டாக. இப்போ நம்ம 3 சைடு போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அந்த 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். 3 சைடுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 சைடுமே இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 எட்ஜஸை மட்டும் சிசர் வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருந்த அந்த குட்டி ஷீட்டை வந்து இப்போ இது கீழே வச்சு இது அது மேலே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிக் பண்ண நமக்கு நம்ம பாக்கெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா என்னோட பாக்கெட் வந்து இப்படி தான் இருக்கு. எவ்வளோ சூப்பராக நம்ம பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மெரூன் கலரில் ஒரு குட்டி ஹார்ட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்படி வந்து சைடில் வச்சுட்டு அதே மாதிரி பஞ்சிங்கில் வந்து 3 டாட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்மளோட அந்த ஷீட்ஸை நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம லவ் பாக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மெசேஜஸ் இதில் நம்ம வந்து ரைட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மேலே இருக்க செக் பாக்ஸஸில் ஒரு பாக்ஸில் ஒரு மெசேஜ் எழுதலாம். இந்த கார்டு ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 ஹார்ட் பாப்அப் கார்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்ட் 2 ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மேஸ் கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.